Taste the Daily. ஐயா வணக்கம். நாங்கள் ஆலாகும்பிலிருந்து வராங்க. சிறுமுகை பகுதியில் இந்த சாயப்பற்ற பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுக்கு ஏன்லும் பார்க் ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எல்லாருமே அங்க டை பண்ணி அந்த சாய தண்ணியை சுத்தம் பண்ணி வெளியே விடுற மாதிரி உடனடி ஒரு ஏற்பாடு பண்ணணுங்க. இல்லைன்னா இது அடிக்கடி எம்எல்ஏ தெரிய இந்த பிரச்சனை தலத்துவனா நெசவு தொழிலே பாதிக்குது. இது மட்டும் இங்கிருந்து புளியப்பட்டி வரைக்கும் நெசவு பண்ற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வருதுங்க. அதுபோக அம்மா காலத்துல 10,000 பசுமை வீடுகள் அழகா கட்டி கொடுத்தாங்க. 10,000 குடும்பங்கள் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு வழிவகை இருந்தது. அந்த திட்டம் இப்ப இல்லை. அடுத்த ஆட்சியில் கண்டிப்பாக அம்மாவோட பசுமை வீடு திட்டம் நெசவாளர்களுக்கு கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுக்கணுங்க. அப்புறம் இந்த ஜிஎஸ்டி ஏன்லோமுக்கு 5% போடுறாங்க. அதை குறைக்கணுங்க. கதருக்கு இல்லை. ஆனா கைத்தறியில தயார் பண்றவனுக்கு 5% ஜிஎஸ்டி வருதுங்க. அதை இல்லாம செஞ்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க. அப்புறம் சாஃப்ட் சில்க் சிறுமுக ஏரியாவில் தான் அது மெயினா தயார் பண்ணி போயிட்டு இருக்குதுங்க. அதுக்கு புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் பப்ளிக்ல நல்ல ஒரு மரியாதை கிடைக்குங்க அந்த சேலைக்கு. அப்புறம் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு தொழில் வரி அப்படிங்கிறது போன இந்த கவர்மெண்ட்ல வந்ததுங்க. அது அண்ணா கிட்ட சொல்லி அண்ணா ஒரு கண்டன போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டு அது தற்சமயமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த தொழில் வரியை நிரந்தரமா நெசவாளர்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணுங்க. இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன்.